ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் verb அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன்ட்ரான்சிட்டிவ் verb இஸ் நத்திங் பட் இட் ஹேஸ் நோ ஆப்ஜெக்ட் இன் த சென்டென்ஸ். அவ்வளோதான். ஒரு வாக்கியத்தில் verb இருக்கும், ஆனால் verbuக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் இருக்காது. அப்படி இல்லைன்னா அங்கே வந்திருக்கிற verb-ஐ நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் verb அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஈட் ஸ்லோலி, நான் மெதுவாக சாப்பிடுகிறேன். இதுல ஐ நவுனு, ஈட்டு வெர்பு உங்களுக்கு தெரியும். ஸ்லோலின்றது இன்னொரு நவுனா, அந்த நவுனா இருந்தா நாம அதை ஆப்ஜெக்ட்னு எடுத்திருப்போம். ஆனா ஸ்லோலின்றது நவுன் இல்லை. நவுன்னா என்ன? நபரோட பெயரோ, இடத்தோட பெயரோ, பொருளோட பெயரோ, அனிமலோட பெயரோ இருந்தால் தான் நவுன். ஆனா ஸ்லோலின்றது மெதுவாக அப்படின்றது இதுல எதுலையும் வராது. அதனால ஸ்லோலின்றது நவுன் இல்லை. நவுனா இருந்தாதான் வேர்புக்கு அப்புறம் வந்தா அதை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அப்ப இந்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் பேட்டர்ன்ல இல்லை. அப்படி இல்லைனாலே அங்க வந்திருக்கிற வேர்ப் எல்லாம் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை, ஃப்ளைக்கு அப்புறம் நவுன் இல்லை. அப்ப கொடுத்திருக்கிற வாக்கியத்துல வேர்புக்கு முன்னாடியும் சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்புக்கு பின்னாடியும் சப்ஜெக்ட் இருக்கணும். உங்க புரிதலுக்காக சொல்றேன். அப்படி இருந்தா மட்டும்தான் அங்க வந்திருக்கிற வேர்பு டிரான்சிட்டிவ் வேர்பு. அப்படி இல்லை அப்படின்னா அங்க வந்திருக்கிற வேர்பு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு. ஞாபகம் வச்சுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டேக் கேர். பை பை.